ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 நாட்கு முன்பாக ஈவினிங் சாயந்தர டைமில் வெளியிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. அதாவது ஆர்மியிலேருந்து, அது பஞ்சாப் நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி எங்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க, பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் போயிட்டு பார்த்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு சரி டவுனில் போயிட்டு பால் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் ஒரு இரவு ஒரு 10 மணிக்கு சென்று கொண்டிருந்தேன். வழியில் போகும்போது ஒரு புல்லோட் வண்டி, நான் முன்னாடி சைக்கிள் போயிட்டு இருக்கேன், ஒரு புல்லோட் வண்டி ஃபுல்லாக எக்ஸ்டல் கொடுத்து வந்து கொண்டிருக்கான். எனக்கு நல்லா காது கொடுத்துக்க, அந்த முறிக்கிட்டு வர்றது ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக அந்த வண்டி வந்துட்டுருக்கான். பின்னாடி அப்படியே ஒரே இடிச்சிட்டான். அவன் வந்த ஃபாஸ்ட்டுக்கு நான் எங்கேயோ போய் விழுந்துருக்கணும், தூக்கி எரிப்பட்டு விழுந்துருக்கணும். அவன் போய் அந்த வண்டி புல்லட் வண்டி ஒரு 50 மீட்டருக்கு 50 அடி அந்த அளவுக்கு இழுத்துட்டு போயிடுச்சு வண்டி. ஆனால் நான் அவ்வளோ அளவுக்கு போகல, பக்கத்தில் தான் விழுந்தேன். ஆனால் ஒரு காயம் ஏற்படலை. அவன் அந்த பையனுக்கும் ஒரு காயம் ஏற்படலை. அந்த பையனுக்கு ஒரு 22 வயசு தான் இருக்கும். ஆனால் விழுந்தீங்க நான் அங்கேயே உட்காந்து அன்னை பாஷையில் பேசினேன். அன்னை பாஷையில் அவனை குதிச்சுட்டு சரி சைக்கிளை எடுத்துக்கிட்டு அந்த பையனை அண்ணா பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பினான். அவனும் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அடிக்க வரான். சரி நீ பாரு தம்பி, அங்கே நான் சைடில் தான் வந்தேன், நீ தான் பின்னாடி மோதிட்டு அப்படின்னு சொன்னேன். சரி போயிட்டான். அப்போ 2 பேர் வண்டியில் வந்தாங்க, அவங்களுக்கு தண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க. சரி நான் பிடிச்சிட்டு அந்த பையனுக்கு கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, வாங்க யார் தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருடைய தப்பு இருக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு பேசாமல் சொன்னேன். நான் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், போட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அவங்களும் போயிட்டாங்க. அந்த பையனுக்கு நானும் தண்ணி கொண்டு கொடுத்தேன். அங்கே ஒரு சமாதானத்துக்கு ஆண்டவருக்கு கொண்டு போனேன். அந்த பையன் அடிக்கடிக்கு வரான், ஆனால் தண்ணி கொண்டு கொடுத்தனால ஒரு 2 பேருக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிது. என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு அற்புதங்களை செய்ய ஒரு பக்கம். நேற்று அந்த குடும்பத்துக்காக போய் பார்த்துக்கோங்க. அந்த அம்மா நல்ல சுகமாக இருக்காங்க. அவங்க வயிற்று வலி ப்ராப்ளம். 2 நாளைக்கு கூட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. என்ன நடந்தாலும் ஆண்டவர் ஒரு பக்கம் அற்புதம் செய்கிறார். நேற்று ஈவினிங் போய் பார்த்தேன். அந்த அம்மா சுகமாக இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்களாம், நேற்று சுகமாக இருக்காங்க. மதியம் சாப்பிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லி நன்றி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.